அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் பிள்ளை சிறு விண்ணப்பம் என்ற தலைப்பின் கீழ் வரும் 17வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். உருமலி உலகில் உன்னை நான் கலந்த ஊழிதோர் ஊழியும் பிரியாது ஒருமை உற்று அழியா பெருமை பெற்று அடியேன் உன்னை பாடி நின்ற ஆழி இரு நிலத்து ஓங்கி கழிக்கவும் பிறருக்கு இடுக்கண்ணுற்றால் அவை தவிர்த்தே திருமணி பொதுவில் அன்புடையவராய் செய்யவும் இச்சைகான் எந்தாய். இதுதான் இந்த 17வது பாடல். இதுக்கு விளக்கம்: உருவும் அருவும் ஆகிய பொருட்கள் நிறைந்த இவ்வுலகத்திலே உன்னோடு கலந்து ஊழிக்காலம் மாறினாலும் உன்னை பிரியாமல் ஒருமையினால் அழியாத பெருமை பெற்று நான் உன்னை பாடி நின்று ஆடி பெரிய இந்த நில உலகத்தில் உயர்வு பெற்று மகிழவும் பிறருக்கு துன்பம் உண்டாயின் அதனை போக்கி அவர்களை திருவுடைய மணிமன்றால் இழைத்த திருச்சிற்றம்பலத்தின்பால் அன்புடையவராக செய்யவும் என் மனம் ஆசை கொள்கின்றது அப்படின்னு இந்த அருமையான பாடலை பாடியிருக்கிறாங்க. ஸோ இதிலிருந்து இந்த பாடல் சொல்லக்கூடிய திரண்ட கருத்து என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது பக்தியிலையும் ஒரு ஒருமை வேணும் அப்படின்றாங்க. அதே சமயத்தில் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற அந்த ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையையும் வலியுறுத்தி சொல்கிறாங்க. சரி, இப்போ நம்ம ரெண்டையுமே பார்ப்போம். பக்தியில் ஒருமை அப்படின்னு சொல்கிறாங்க, அதே சமயத்தில் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும். இந்த மாதிரி நிலைமையில தான் வள்ளல் பெருமான் இருந்தார் அப்படின்றதுக்கு சான்றா சில பாடல்களில் பார்ப்போம். இந்த இதில் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, ஊழிக்காலம். அதாவது ஊழிதோர் ஊழியும் பிரியாது ஒருமை ஒற்று அழியா பெருமை பெற்று அடியேன் உன்னை பாடி நின்றாடி இரு நிலத்து ஓங்கி கழிக்கவும் அப்படின்றாங்க. சரி, இது என்ன? அது ஊழிதோறு ஊழியும் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தோம்னா, ஊழி அப்படின்னா பிரளயம், பேரழிவு அல்லது அதாவது நீண்ட கால அளவான அந்த யுகம். அப்படின்னா யுகம் அப்படின்னா என்னன்னு பார்க்கும்போது, ஒரு கற்பம் அப்படின்னு சொல்லினா 4 யுகங்கள் சேர்ந்தது தான் ஒரு கற்பம்னு சொல்கிறாங்க. இது என்ன 4 யுகங்கள்னா, நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். கிரேதாயுகம், திரேதாயுகம், துவா பராயுகம், கலியுகம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கலியுகத்தில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கலியுகத்தோடைய ஆண்டுகள் 4,32,000 ஆண்டுகள். இதில் இன்னமும் 4,26,873 ஆண்டுகள் இன்னமும் பாக்கி இருக்குது, மீதம் இருக்குது அப்படின்னு சொல்லி தமிழ் விக்கிபீடியா சொல்லுது. அப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த யுகம் கலியுகம். அப்போ ஒவ்வொரு யுகமாக இப்போ கலியுகத்தில் நம்ம இருக்கிறோம். அப்போ இந்த ஊழிதோறும் ஊழி அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, யுகம் யுகமாய், அதாவது ஒவ்வொரு யுகமும் ஒரு பிரளயம் பேரழிவை சந்திக்குது, திரும்பவும் அடுத்த யுகம் ஸ்டார்ட் ஆகுது. இப்படியே யுகம் யுகமாய் ஒவ்வொரு ஊழிக்காலம் தோறும் அப்படின்னு அர்த்தம். ஊழிதோறு ஊழியம்னா ஒவ்வொரு யுகம் யுகமாய் ஒவ்வொரு ஊழிக்காலம் தோறும் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது உருவும் அருவும், அதாவது உருவமும் உருவமில்லாத பொருட்களும் நிறைந்த இந்த உலகத்தில் எத்தனை ஊழிக்காலங்கள், அதாவது எத்தனை யுகங்கள் வந்தாலும் உன்னை பிரியாமல் ஒருமையினால் அழியாத பெருமை பெற்று நான் உன்னை பாடி ஆடி அந்த பெரிய இந்த நில உலகத்தில் உயர்வு பெற்று மகிழ வேண்டும் அப்படின்றாங்க. அப்போ எவ்வளவு தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள். அந்த ஒருமையினால் எத்தனை ஊழிக்காலங்கள் வந்தாலும் உன்னை நான் மறக்காத அந்த நிலையில் இருக்கணுன்றாங்க. இதுக்கு தான் வள்ளல் பெருமான் அருமையாக இந்த ஆடேடி பந்து அப்படின்ற பாடலில்
சிறப்பாக சொல்கிறாங்க. இந்த பாடலை முதல்ல படிக்கிறேன், அதுக்கப்புறம் அதுக்கான விளக்கத்தை சொல்கிறேன். என்னுடைய நண்பது வேண்டில் நன்மார்க்கமாம் சுத்த சன்மார்க்கம் தனில் அசையாமல் நின்று இங்கே ஆடேடி பந்து என்றும் சுத்த சன்மார்க்க ஜோதி என்று ஓதிய வீதியை விட்டே அப்பாலே போகாமல் ஆடேடி பந்து என்றும் அது இது எண்ணாமல் ஆடேடி பந்து அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க. அதாவது அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் நம்ம பூரண பக்தி வச்சுருக்கணும். மற்ற தெய்வங்களில் ஒரு தெய்வமாக இந்த அருட்பெரும் ஜோதியை பாவித்து நம்ம அந்த பக்தி செய்வோமே, ஆனால் அதனால் ஒரு பயனும் கிடையாது. இந்த பக்தியிலையும் ஒருமை இருக்கணும், அதாவது இந்த பக்தியிலையும் கற்பு இருக்கணும். இதுலேயும் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு காலாக இருக்கக்கூடாது. இங்கேயும் வச்சுட்டு மற்ற தெய்வங்களையும் கும்பிட்டு இருந்தோம்னா பலன் கிடைக்காது அப்படின்றது தான் தெளிவாக சொல்கிறாங்க. என்னுடைய நண்பது வேண்டில் நன்மார்க்கமாம் சுத்த சன்மார்க்கம் தன்னில் அசையாமல் நின்று இங்கே ஆடேடி பந்து என்றும் சுத்த சன்மார்க்க ஜோதி என்று ஓதிய வீதியை விட்டே அப்பாலே போகாமல் ஆடேடி பந்து என்றும் அது இது எண்ணாமல் ஆடேடி பந்து. அதாவது நம்ம இந்த சுத்த சன்மார்க்கத்தில் வந்ததுக்கப்புறம் மனசில் குழப்பமே இருக்கக்கூடாது. நம்ம அங்கே போயிருந்தால் அது கிடச்சிருக்குமோ, இந்த மார்க்கத்தில் இது சொல்கிறான், இங்கே போனால் இது கிடச்சிருமோ அப்படின்றத அந்த மனத்தில் அந்த பெராக்கு பார்க்கக்கூடாது. அப்படின்னு மாறி மாறி போனோம் அப்படின்னோம்னா எந்த ஒரு பூரணத்துவத்தையுமே பெற முடியாது. நம்ம எதில் ஒரு பிடிப்போடு அப்படியே இருக்கணும், வைராக்கியத்தை விடக்கூடாது. அதனால தான் இங்கே தெளிவாக சொல்கிறாங்க, ஊழிதோர் ஊழியும் பிரியாது ஒருமை உற்று அழியா பெருமை பெற்று அடியேன் அப்படின்றாங்க. அப்போ எத்தனை ஊழிக்காலங்கள் வந்தாலுமே நான் உன்னை மறவாமல் உனது புகழையே பேசி பாடி ஆடி அந்த உனது அருளையே வேண்டி நான் அப்படியே இருக்கணும் அப்படின்னு தான் இங்கே வேண்டுறாங்க. இப்போ இந்த மாதிரி அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இந்த வேறு எந்த இதுலேயும் போய் டைவர்ஷன் ஆகிடக்கூடாது. இந்த ஒரே ஒருமை, கடவுள் ஒருவரே, அவர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அப்படின்றதுல நம்ம எந்த ஒரு சின்ன மாற்று கருத்தும் கூட இல்லாமல் நம்ம இந்த பிடிப்போடையே இந்த வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கிறணும் அப்படின்னு சொன்னவங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க? பிறருக்கு இடுக்க நூற்றால் அதை தவிர்த்தே திருமணி பொதுவில் அன்புடையவராக செய்யவும் இச்சைகான் எந்தாய். அதாவது பிற உயிர்கள் படக்கூடிய அந்த கஷ்டங்களையும் நான் அந்த தவிர்க்கக்கூடிய அந்த வல்லமை எனக்கு கொடு, அவர்களையும் உன்னையே வணங்க செய்ய அந்த அன்பு, அதாவது தவிர்த்தே திருமணி பொதுவில் அன்புடையவராக செய்யவும், அதாவது பிறருக்கு துன்பம் உண்டாயின் அதனை போக்கி அவர்களை திருவுடைய மணியினால் இழைத்த சிற்றம்பலத்தின்பால் அன்புடையவராக செய்யவும் என் மனம் ஆசை கொள்கின்றது அப்படின்றாங்க. அப்போ வள்ளல் பெருமான் எந்த மாதிரி ஆசை வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ஆசை வச்சுருந்ததுனால தான் அவர் அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய கலப்பு ஏற்பட்டு அந்த அருட்பெரும் ஜோதியாகவே இருக்கிறாங்க. அப்போ நம்மளும் இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடோடு வாழணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அந்த கடவுள் ஒருவரே, அவர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த ஒரே இதில் அந்த ஒருமையோடு அந்த பக்தி செய்யணும் அப்படின்றத வலியுறுத்தி சொல்கிறாங்க. வேறு பக்கம் பெராக்கு பார்த்து டைவர்ஷன் ஆயிடக்கூடாது அப்படின்ற தெளிவையும் நம்ம வச்சுக்கணும். இப்படி வச்சுருக்கவங்க நீ அடுத்தும் கூட இந்த ஆடேடி பந்தில் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். இந்த பாடல் பாருங்கள். ஆடேடி பந்து ஆடேடி பந்து ஆடேடி பந்து ஆடேடி பந்து வாலி என் தோழி என் வார்த்தை கேள் என்றும் மரணமில்லா வரம் நான் பெற்று கொண்டேன். சூழியர் செஞ்சுடர் தோற்றுரு கீழ்பால் தூய்திசை நோக்கினேன் சீர்த்திகள் சித்தி ஊழிதோறு ஊழி நின்று ஆடுவன் நீயும் உன்னுதியேல் இங்கே மன்னருள் ஆணை ஆழி கரத்து அணிந்து ஆடேடி பந்து அருட்பெரும் ஜோதி கண்டு ஆடேடி பந்து ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன் என் மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோழி காரமும் மிகுப்புளி சாரமும் துவர்ப்பும் கைப்போடே உப்போடே கசப்போடே கூட்டி ஊரமுது உண்டு நீ ஒளியாதே அந்தோ ஊழிதோர் ஊழியும் உளவாமை நல்கும் ஆரமுது உண்டு என்னோடு ஆடேடி பந்து அருட்பெரும் ஜோதி கண்டு ஆடேடி பந்து துதி செய்யும் முத்தரும் சித்தரும் காணா சுத்த சன்மார்க்கத்தில் உத்தம ஞான பதி செய்யும் சித்திகள் பற்பளவாக பாரிடை வானிடை பற்பல காலம் விதி செய்ய பெற்றனன்
இன்று தொட்டு என்றும் மெய்யருட் ஜோதியால் விளைவிப்பன் நீ அதிசயம் பார்க்கலாம் ஆடேடி பந்து அருட்பெரும் ஜோதி கண்டு ஆடேடி பந்து. அருமையாக இந்த பாடல் பாடியிருக்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன் என் மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோழி. அதாவது உயிர்களின் மீது இரக்கமும் கடவுளின் மீது அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன் என் மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோழி அப்படின்றாங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த 17வது பாடலில் என்ன சொல்கிறாங்க, உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் என்ன அவர்கள் வரக்கூடிய அந்த துன்பங்கள்லாம் நீங்கி இன்பத்தோடு வாழணும் அப்படின்றதான் எனக்கு இச்சை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேயே அதான் சொல்கிறாங்க. ஈரமும் அன்பும் இந்த ஜீவகாருண்யத்தை தான் வலியுறுத்தி சொல்கிறாங்க. அதே மாதிரி கடவுளிடத்தில் அன்பு இதை வைத்திருந்தேன், இதனால தான் எனக்கு இன்னொரு கிடைத்தது, என் மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோழின்னு சொல்லிட்டு ஊரமுது நம்ம சாப்பிடக்கூடிய அந்த ஊரமுதை சாப்பிட்டால் மரணித்து விடுவோம், அதனால் கடவுள் கொடுக்கக்கூடிய அந்த ஆரமுதை உண்டு அப்படி சொல்கிறாங்க பாருங்கள். ஊழிதோர் ஊழியும் உளவாமை நல்கும் ஆரமுது உண்டு என்னோடு ஆடேடி பந்து அருட்பெரும் ஜோதி கண்டு ஆடேடி பந்து. அந்த அருட்பெரும் சென்ற பதிவுகளில் நம்ம பார்த்தோம். அதாவது உள்ள அந்த ஜோதி சிற்சபையில் நம்ம என்ன பண்ணணும், அந்த அருட்பெரும் ஜோதி அந்த திருநடம் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த நடத்தை நம்ம உள்ளே பார்க்கணும் அப்படி சொன்னோம். அதை பார்த்தோம்னா தான் மரணமில்லா பெருவாழ்வு. இங்கேயும் அதை தான் சொல்கிறாங்க. அருட்பெரும் ஜோதி கண்டு ஆடேடி பந்து ஆரமுது உண்டு ஆடேடி பந்து. அப்போ தான் அந்த ஆரமுது நம்மளுக்கு கிடைக்கப்பட்டு நம்ம என்றும் மரணமில்லா பெருவாழ்வில் வாழலாம்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க. இதை பெறுவதற்கு உயிர்களிடத்தில் இரக்கமும் கடவுளிடத்தில் அன்பும் இது மட்டும்தான் இருந்தது. இதை வச்சுட்டே நான் கடவுளுடைய அந்த இன்னருளை பெற்றுக்கொண்டேன், என் மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் அப்படின்னு சொல்லி தெளிவாக இங்கே பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் இந்த பாடலும் சொல்கிறக்கூடிய விஷயமும் ஒன்று தான். சரி, அடுத்து இன்னும் கூட முத்தாய் இந்த பாடலை பாடி நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். இது பாருங்கள். மண்ணுலகத்திலே உயிர்கள் தாம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிது எனினும் கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் கணமும் நான் சகித்திட மாட்டேன், என்னுறும் எனக்கே நின் அருள் வளர்த்தால் இசைத்தபோது எல்லாம் நன்னும் வருத்தம் தவிர்க்க நல்வரம்தான் நல்குதல் எனக்கு இச்சை எந்தாய். அவர் என்ன மாதிரி ஆசை வச்சுருக்காங்க பாருங்கள். உலகத்தில் உள்ள உயிர்கள் படக்கூடிய அந்த துன்பங்களை பார்த்தாலும் சரி கேட்டாலும் சரி அவருக்கு பொறுக்க முடியலையாமா. அதாவது அருமையாக சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது மண்ணுலகத்திலே உயிர்கள் தாம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதனினும் கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் கணமும் நான் சகித்திட மாட்டேன். இப்போ கொஞ்ச நேரம் கூட சகிக்க முடியல. என்னுறும் எனக்கே நின் அருள் வளத்தால் இசைத்தபோதெல்லாம் நன்னும் வருத்தம் தவிர்க்க நல்வரம்தான் நல்குதல் எனக்கு இச்சை எந்தாய். அப்போ அவர்கள் படக்கூடிய அந்த துன்பங்களை எல்லாம் நிவர்த்திக்கக்கூடிய அந்த வல்லமையை எனக்கு கொடு, அதுதான் எனக்கு இருக்கக்கூடிய இச்சை, வேறு எந்த ஒரு இச்சையுமே எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அருமையாக வலியுறுத்தி இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த 17வது பாடல்லையும் அதே தான், அந்த தொனி தான் மாறி இருக்கே தவிர கருத்து அதுதான். என்ன சொல்கிறாங்க, பிறருக்கு இடுக்கணுற்றால் அவை தவிர்த்தே திருமணி பொதுவில் அன்புடையவரா செய்யவும் இச்சைகான் எந்தாய். அதாவது இந்த பிறருக்கு துன்பம் உண்டாயின் அதனை போக்கி அவர்களை திருவுடைய மணியினால் இழைத்த திருச்சிற்றம்பலத்தின்பால் அன்புடையவராக செய்யவும் எனக்கு இச்சை. அப்படி இச்சை இருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த பாடல்லையும் சொல்கிறாங்க. ஸோ இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம், கடவுளிடம் நம்ம அந்த மாறாத பக்தி, அந்த பக்தியில் அந்த ஒருமை, வேறு எந்த பக்கம் டைவர்ஷன் ஆகாமல் அந்த பக்தியிலும் ஒரு கற்பு இருக்கணும். அதைத்தான் வலியுறுத்தி சொல்கிறாங்க. அதோடு கூட எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் அப்படின்ற அந்த உணர்வு நிலையிலேயே தான் நம்ம வாழணும் அப்படின்றதும் மிகவும் சிறப்பாக வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு தான் சான்றாக நான் உங்களுக்கு பாடலாம் பாடி காமிச்சேன். நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்தவங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாளைய பதிவில் நாம் 18வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.